வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு கேசரி ரெசிபி பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த கேசரி ரெசிபி. முதல்ல வந்து கஜுவையும் ப்ளம்ஸையும் ஒரு நெய்யில் நல்ல கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். மெஷர் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருங்க. எல்லாமே மெஷரிங் தான். 1 கப் ரவையும் அதே பேனில் போட்டு நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் வறுக்கிற டைமில் நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கோல்ட் கலரில் வறுத்து எடுத்துடணும். அது வறுத்ததுக்கப்புறம் நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 2 கப் பால் எடுத்துருக்கிறேன். பால்லையே வந்து கலரிங்கையும் கலந்துடலாம். என்ன கலர் ஆரஞ்ச் எல்லோ கலர் ஏதோ ஒரு கலர் கலந்து அதையும் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். முதல்ல தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா இறுகி வர தொடங்கும். அந்த டைமில் 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் அது தண்ணி ஆற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் அது நல்லா திக்காயிரும். ஓரளவு முக்கால்வாசி திக்கானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கஜு, அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு கேசரி ரெசிபி ரெடி. இந்த கேசரி இப்படி இல்லை, இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். அதை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.